மலேசிய தமிழர் குரல் இயக்கத்தின் மகளிர் அணி தலைமையில் இடைநிலை பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கான விழிப்புணர்வு கருத்தரங்கம் நேற்று விஸ்மா தமிழர் குரலில் மிக சிறப்பாக நடந்தேறியது. இடைநிலை பள்ளியில் படிக்கும் போது கல்வியின் அவசியம் மற்றும் மாணவர்கள் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகள் பற்றிய செய்திகள் மிகச்சிறந்த முறையில் அவர்களுக்கு புரியும் வகையில் கருத்தரங்கம் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் சிறப்பு வருகையாளரான சமூக சேவையையே தனது வாழ்நாளின் பணியாக செய்து கொண்டிருக்கும் மலேசிய தமிழர் குரல் இயக்கத்தின் முன்னோடி டேவிட் மார்ஷல் மற்றும் புக்கிட் மெர்தா ஜாமின் ஸ்டோவல் பள்ளி கட்டொழுங்கு ஆசிரியரான ராமச்சந்திரன் முருகையாவும் இணைந்து இந்நிகழ்வினை மிக சிறப்பாக வழிநடத்தினர். மாணவர்கள் எந்த செயலையும் நேர்மையுடன் செய்யும் பண்பு கொண்டவராக இருக்க வேண்டும். அவர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். இடைநிலை பள்ளியின் முக்கிய தேர்வான SPM சிறந்த தேர்ச்சி பெற கடினமாக உழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர். சமீபத்தில் சிலர் SPM தேர்தலில் தோல்வியடைவது கவலைப்பட வேண்டிய ஒன்றல்ல. தோல்வியுற்ற மாணவர்கள் டவேட் தொழில் திறன் படிப்பை தொடரலாம் என அவர்கள் அறிவுறுத்தினர். இதுபோன்ற அறிக்கைகள் SPM தேர்வை மேற்கொள்ளும் மாணவர்களின் விடாமுயற்சியை முடக்குவதோடு அவர்கள் கல்வியின் மேல் வைத்திருக்கும் ஆர்வத்தையும் இழக்கிறார்கள் என டேவிட் மார்ஷல் சுட்டிக்காட்டினார். ஒவ்வொரு மனிதனும் இவ்வுலகில் வாழ்வதற்கு நற்பண்புகள் மற்றும் விடாமுயற்சி என்பது முக்கியமான ஒன்றாகவே காணப்படுகின்றன. அந்த வகையில் இன்றைய மாணவர்கள்தான் நாளைய சமுதாய தலைவர்களாக மாற முடியும். ஆகச் சிறந்ததை அவர்கள் மனதில் விதைத்தால் மட்டுமே நல்ல தலைவர்கள் நம் சமூகத்தில் உருவாகுவார்கள் என்ற நம்பிக்கையோடு மலேசிய தமிழர் குரல் நாடு முழுவதிலும் உள்ள மாணவர்களுக்கு கல்வியின் அவசியம் மற்றும் எதிர்காலத்தை பற்றிய விழிப்புணர்வு கருத்தரங்குகளை நடத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மலேசிய தமிழர் குரல் மேற்கொள்ளப் போவதாக டேவிட் மார்ஷல் கூறினார். விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.